இறைவா சேனலுக்காக தனிப்பட்ட முறையில் 2026 இந்த ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரப்போகிறது என்பதை இப்பொழுது தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைமைகள்லையும் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய குடும்ப வீடு, தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாவகத்தில் சுபத்தன்மையோடு இருப்பது என்பது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. அவர் தன்னுடைய 8ஆம் வீட்டை தன்னுடைய பார்வையில் பார்ப்பது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. மற்றபடி உங்களுடைய முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்பு 3ஆம் பாவகத்தில் புதன் வலுத்து இருக்கிறதுனாலையும் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் ஒரு 25 நாட்களுக்கு மேலாக இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்புங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இது வரைக்கும் இந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இந்த பையனுக்கு வேலை கிடைக்கல. இப்போல்லாம் பெண்களுக்கே ஆம்பளைங்களை விட வேலைக்கு நம்ம இதை பார்க்குறோம். பெண்களை தனியாக அனுப்பி பெங்களூரு, வெளிமாநிலம், வெளிநாடுன்னு படிக்க வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வந்து விட்டது. அந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேலை கிடைக்காத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைத்து அவர்கள் சார்ந்த விஷயங்களில் பெற்றோர்களுக்கு மனக்கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. சாதகமற்ற அமைப்புகளில் எந்த கிரகமும் இல்லை. விரயச்சனியாக இருந்து கடந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு விரயத்தை, அசுப செலவுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த செலவு, வெட்டி செலவு, மருந்து மாத்திரை செலவுன்னு சொல்லப்படக்கூடிய மெடிக்கல் செலவு, இந்த மாதிரியான விஷயங்களில் தேவையற்ற செலவுகளை கொடுத்து கொண்டிருந்த சனி கூட இப்போது சுபத்தன்மை அடைந்திருப்பதால் நல்ல அமைப்புகளுங்க. வருமானங்கள் வருங்க, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருங்க, வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு மன அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு. அதுவும் மேஷராசிக்கார சகோதரிகளுக்கு குறிப்பாக ஒன்று சொல்லுவேன். எல்லா நிலைமைகள்லையும் வீட்டிலையும் வேலை செய்கிறேன், ஆஃபீஸில் 5 மணிக்கு வேலை வந்துட்டு மறுபடியும் நைட்டில் வந்து நான் தான் வீட்டில் வந்து சமையல் பண்ணணும். வீட்டுக்காரர் ஹாயாக அப்படியே உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பார், டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார். பெண்களுக்கு இரட்டை அமைப்பு தான். என்றைக்கு பெண்கள் படிக்கவும் கற்றுக்கிட்டீங்களோ, வேலை செய்யவும் கற்றுக்கிட்டீங்களோ, இன்றைக்கி வீட்டு வேலையும் சேர்த்து ஆஃபீஸ் வேலையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் உண்மை. சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய அளவில் மனக்கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உண்டுங்க. அசுப செலவுகள் நிற்குங்க. வருமானம் கொஞ்சம் உயர்வாக இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கும். பெரியவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் விலகும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மாமனார் மாமியாருக்கு ஒன்றும் சரியில்லை, என்ன தான் எப்படி சுற்றி போனாலும் நம்ம தானே செலவு பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரியாக சில பல நிலைமைகளில் குடும்பத்துடைய வருமானத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் தீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது, 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு. ஜுவல்லரி தொழில், மஞ்சள் நிறமுள்ள தொழில், தென்னை மர விவசாயம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு அருமையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஜூலை மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. ஜூலை தான் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஜூலை மாதத்திற்கு பிறகே எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான அமைப்பு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்கள்லையும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சாதகமற்ற பலன்கள், சாதகமான நல்ல பலன்கள் எல்லாருக்குமே மாறி மாறி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் எனக்கு எப்படிங்க ஐயா இருக்கும்? ஏதோ ஓரளவிற்கு ஒரு சர்வைவல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகளில் இருக்குமா? அவரவருக்கு பலவிதமான கவலைகளிலே நான் அடிக்கடி சொல்லுவேன், வயதிற்கேற்றார் போல தான் பலன்கள் நடக்கும்னு சொல்லுவேன். ஒரு 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பருவ மாணவனுக்கு என்ன நடக்கும்? 10th நல்ல மார்க் எடுப்பனா, +2 நல்ல மார்க் எடுப்பனா, +1 நல்ல மார்க் எடுப்பனான்னு தான் இருக்கும். அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டிட்டா காலேஜ் வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலேஜை விட்டு கரெக்டாக செமஸ்டர் அரியர் எதுவும் வைக்காமல் நான் கரெக்டாக வெளியே போவேனா அப்படின்ற மாதிரியாக அந்த பதின்ம பருவம்னு சொல்லப்படக்கூடிய 20 வயதுகளுக்கு உட்பட்ட பருவத்தில் இருக்கும். 20 வயதை தாண்டியாச்சுன்னா என்ன வரும்? லவ் தான், வேற என்ன? சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் அப்படி ரீல்ஸ் போடலாம், அது போடலாம், இது போடலாம், ஆணை கவரலாம், பெண்ணை கவரலாம், ஆண் வேணும் பெண் வேணுன்ற மாதிரியாக காதலன் காதலி உறவுகள். இதே 30-35 வயசாச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கையை பற்றின ஒரு கவலைகள் வரும். திருமணம் ஆகலையே, அல்லது திருமணமாகி இன்னும் செட்டில் ஆகலையே, ஒரு வீடு வாங்கலையே, வண்டி வாங்கலையே, வாகனம் வாங்கலையே, அல்லது குழந்தைகள் இப்போ தான் 2 இவ்வளோ தான் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது, இதை நல்லா வளர்த்து ஆளாக்கணுமேன்ட்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தான் 12 ராசிக்காரர்களுக்கும் விதவிதமான கவலைகள் எல்லாம் இருக்கின்றன என்பது தாங்க உண்மை. உண்மையிலேயே சோஷியல் மீடியாவை அதிகம் பார்க்கறது ஒரு 35 வயது மேற்பட்டு ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடிய இந்த பருவ வயதுக்காரர்கள் தான் இந்த ராசி பலன் வீடியோக்கள். அதை ஒன்று அடிக்கடி உண்மையில் ஒன்று சொல்லுவேன், அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதிகமாக ராசி பலன்கள் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க.
உண்மையிலே பாருங்கள், இப்போ சிம்மராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் தான் அதிகமாக ராசி பலன் வீடியோக்கள் பார்ப்பீங்க. கீழே கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். அது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வியூஸ் போகும். ஏன்னா 12 ராசிகள்லையும் இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த வருட பலன்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மாத பலன்கள் இப்போ சொல்கிறோம் இல்லையா, இதில் பூரண ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் சனி பகவான் என்று இருக்கின்ற 2.5 வருடம் குறைந்தபட்சம் 2.25 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் ஒரே ராசி மேலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க. அதனால தாங்க சனினாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சூரியன் 1 மாதத்தில் கடந்துருவார், 1.5 மாதத்தில் செவ்வாய் கடப்பார் ஒரு ராசியை. ஒரு ராசின்றது ஒரு 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிலையும், இப்போ உங்கள் ராசி ஒரு உதாரணமாக நீங்கள் தனுசு ராசின்னு வைங்க. தனுசு ராசிக்காரரில் உங்கள் ராசிக்கு மேலே சூரியன் வந்து உட்காராருன்னா 1 மாதம் வந்து உட்காருவார். அதைத்தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்கிறோம். மார்கழி மாதம் முழுவதும் தனுசு ராசியின் மேலே சூரியன் வந்து உட்காந்துருப்பார். ஒவ்வொரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறிக்கிட்டே வருவார். 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை, 20 அல்லது 25 நாட்களுக்கு ஒரு முறை புதனும் சுக்கிரனும் மாறிக்கிட்டே வருவாங்க. அப்போ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் தான் மாதாந்திர கிரகங்கள். சூரியன் 30 நாள், புதனும் சுக்கிரனும் 20-25 நாட்கள், செவ்வாய் தோராயமாக 45 நாட்கள். இவர்களை தான் மாதாந்திர அமைப்புகளில். இப்போ நான் ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன் இல்லையா, இது வந்து சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார், செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறார், புதனும் சுக்கிரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறார். புதன் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார், மேலே ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பார். இதை வைத்து தான் அந்த பலன் சொல்லப்படுகிறதுங்க. வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது 4 கிரகங்கள். இடையில ஒருத்தர் இருக்கிறார், சந்திரன் பேர், அவர் தான் ராசி. அவர் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2.25 வருஷத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரே இடத்துல நீடித்திருக்கக்கூடிய சனி தான் ஒரு ராசியை மிகப்பெரிய ஆளுமை செய்வார். அதைத்தான் நம்ம ஜென்மச்சனி, அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம். 7.5 சனி வரும் பொழுது கடுமையான பலன்கள் ஒரு 7.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டா கூட, அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனியில் தான் ஒரு 2.5 வருஷம் கடுமையான பலன்களை செய்வார். மீனராசிக்காரரை கேட்டு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய மீன் ராசிக்காரங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள். சின்ன பசங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம இளைய பருவத்தினரை செல்லமாக அப்படி தானே கூப்பிடுவோம். அவங்கள கேட்டு பாருங்கள், என்னப்பா எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டால் எல்லாம் மூஞ்சி தொங்கி போயிருக்கும். ஆக இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் மற்றும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு அஷ்டமச்சனியில் இப்போ குறிப்பாக போன வருஷம் ஃபுல்லாக சிம்மராசிக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க நல்லால, இப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. ஆக வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து வருட ராசி பலன்கள், வருட பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பெயர்ச்சி பலன்கள், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களை வச்சோம். 2 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதிசீக்கிர கிரகமான சந்திரனுடைய இயக்கத்தை வச்சுருந்தாங்க இந்த பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் ஏதாவது வருடாந்திர பெயர்ச்சி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் ஜூலை மாதம் எந்த விதத்திலும் பெயர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருக்க, இந்த சூரியன் இப்பொழுது அப்படியே எப்போவுமே வந்து சூரியன் வந்து மாறுவார்னு சொல்லிட்டேன் இல்லையா, செவ்வாய் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கிறார். ரிஷப வீட்டில் செவ்வாய் இருக்க, மிதுன வீட்டிலும் கடக வீட்டிலும் ஜூலை மாதம் சூரியனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. புதன் ஆரம்பத்தில் கடகத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி பெரும்பாலான நாட்கள் ஒரு 25 நாட்கள் சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். இது தாங்க இந்த மாதத்துடைய கிரக நிலைமை. மற்றபடி எப்பவும் போல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும். மீனத்தில் இப்போது உச்சகுருவின் பார்வையில் சனி இருக்கிறார். கடகத்தில் உச்சகுருவாக இருக்கிறார் குரு பகவான். ஆக இவர்கள் இன்னும் ஒரு வருடத்திற்கு இதே மாதிரியான நிலைமைகளில் தான் இருப்பாங்க.